ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லோரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 101 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 301 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் இப்போ கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸோட ஸ்டாக் இன்றைக்கி வந்து ரேலியாக இருந்து எபோவ் 5%. காரணம் வந்து ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸு. நெக்ஸ்ட்டு ஹுண்டாய் மோட்டார் குரூப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹைப்ரிட் கார் லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபெட்டோட மீட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து அவங்களோட அந்த அவுட்கம் அவங்க சொல்லுவாங்க. மேபி சொல்கிறது அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண சான்சஸ் இல்லை. மேபி ஜூனில் நடக்கிற மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ கட் பண்ண சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் கட் பண்ணி பீட் பண்ணி மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த மீட்டிங்லேயே கட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மேபி மே 1 அது குறித்தான முடிவெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 284 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 208 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4009 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3543 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹2 per ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எபிட்டா மார்ஜின் 12.9% ஆட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 10.4% ஆட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களோட சேல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% அந்த ரேஞ்சில் க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 19%, சேல்ஸ் 10%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 19% அந்த ரேஞ்சில் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி நியூ MD and CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அபி குமார் ராய் அப்படிங்கிற ஒரு பர்சனை எக்ஸைடில் நியூ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு. ஸோ இப்போ கரண்ட் ஆட் இருக்கிறது யாருன்னா சுபீர் சக்கரபோர்த்தி. அவர் இன்றைக்கி ஆக்சுவலாக ரிட்டையர் ஆகிறார். ஸோ இப்போ இந்த நியூ MD and CEO மே 1 பொசிஷனுக்கு வருவார். அவர் வந்து மே 1 2024 30 ஏப்ரல் 2027 வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் 2019 அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்கார். இவர் வந்து பல பதவிகளை வச்சுருக்காரு. குறிப்பாட்டு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹோல் டைம் டைரக்டர், நெக்ஸ்ட்டு டைரக்டர் இண்டஸ்ட்ரியல், இதில் எல்லாமே அவர் அந்தந்த பதவியிலலாம் இருந்திருக்காரு இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நாளையிலேருந்து நியூ MD and CEO. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் 37% ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கரண்ட் ஆட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 472 இன்னைக்கு மட்டுமே 4% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஷேர். ஸோ நான் வந்து முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து முன்னாடியே வேல்யூஷன் ஹையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அமர்ராஜா பேட்டரிஸை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 700, 690 அந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு அமர்ராஜா பேட்டரிஸை சொல்லியிருந்தேன். ஸோ கன்சிடர் பண்ணவங்களுக்கு அமர்ராஜா பேட்டரிஸில் நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இருக்க கரண்ட் ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. ஸோ அதோட வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து நான் நேற்றே கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் நான் நேற்றே டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேடாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 850 crores வந்து நெட் லாஸ் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அப்டேட் என்னென்னா ஒரு 963 கோடி வந்து அவங்க ஒரு ஆப்ரேஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த டாடா கெமிக்கல்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1068 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 இருக்குது. ஸோ இந்த ஷேர் வந்து கீழே உள்ள அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கோட்டக் ஈக்விட்டிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க செல் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 770 ரூபாலேருந்து 780 ரூபா வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 780 ரூபா வரைக்கும் இறங்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 770 ரூபா வரைக்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா கெமிக்கல்ஸில் கோட்டக் ஈக்விட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. மேபி இது நடக்குமா அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2% லோவரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் மேபி ஒரு 1000 கட் பண்ணி கீழே வரும். ஸோ நம்ம அப்போ ஒரு பையிங் பண்ணலாம். மேபி ஒரு 950, 930 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டாடா கெமிக்கல்ஸில் நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இது வந்து டாடா கெமிக்கல்ஸில் கோட்டக் ஈக்விட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 6% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பாசிட்டிவில். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸுக்கு அவங்க IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த IPOவுக்கு செபியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துச்சு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அது ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எபோவ் 6% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து 201 ரூபா, அதாவது 6% மேலே ஏறி இருந்துருச்சு. ஒரு ஷேர் வந்து 201 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஷேர்லாம் ஒரு 165 ரூபா, 170 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 150 வரைக்கும் கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கரண்ட் ஆட்டி இப்போ இருக்கிறது 201 ரூபா. பி ரேஷியோ 8 அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் டு earnings 8 அந்த ரேஞ்சில் இருக்குது.
ஸோ இந்த ஷேர் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்தால் டெஃபினட்டாக வாங்கலாம். ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இதில் இவங்க ஒரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கம்பெனி மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்களோட சப்சிடரி ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸுக்கு செபியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களோட ஐபிஓக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. டாடா ப்ளே, டாடா சன்ஸ். ஆக்சுவலாக டாடா சன்ஸ் வந்து டாடா ப்ளேயில் தெமாஸ்க்கு வச்சிருக்க ஸ்டேக்கை வந்து வாங்குறாங்க. ஸோ அதை வந்து 10% ஸ்டேக், ஆக்சுவலாக தெமாஸ்க்கு வச்சிருக்கிற 10% ஸ்டேக்கையும் டாடா ப்ளேயில் வச்சிருக்க 10% ஸ்டேக்கையும் டாடா சன்ஸ் வாங்குறாங்க. 835 கோடி இதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ டாடா சன்ஸ் கைவசம் 70% ஸ்டேக் வருது. வால்ட் டிஸ்னி கைவசம் 30% இருக்குது. ஸோ இப்போ அந்த ஜேவி பார்த்தீங்கன்னா டாடா அண்ட் வால்ட் டிஸ்னி 70:30 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ கரண்டாட்டு வால்ட் டிஸ்னியும் இதை எக்ஸிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வால்ட் டிஸ்னி கூட டாடா குழுமமும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வால்ட் டிஸ்னியை வந்து இவங்க வால்ட் டிஸ்னி கைவசம் இருக்கிறத வந்து ரிலையன்ஸும் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மேபி அவங்க வாங்கினாங்கன்னா டாட்டாவும் ரிலையன்ஸும் ஜேவியில் இருப்பாங்க. ஸோ இது வந்து டாடா ப்ளேயில் வந்து அப்டேட்டு. டாடா ப்ளேயோட ஸ்டேக்கை தெமாஸ்க்கு வச்சுருக்கதை இப்போ டாடா சன்ஸ் அக்யூர் பண்ணுறாங்க 10% ஸ்டேக்கு. இது டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காரை இந்தியாவில் லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க, அந்த பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிளை இந்தியாவில் 2026 அல்லது 2027 இந்த காலகட்டத்தில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா கார்பரேஷனும் இதே அப்டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கொரியன் ஆட்டோ குரூப் மேக்கர் தான் அந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸு. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இந்தியாவோட ஆட்டோ மார்க்கெட்டில் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு கரண்டாட்டு எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் சக்க போர்டு போட்டுட்ருக்கேன்னா நம்மளோட டாடா மோட்டார்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு காம்படிஷன் பெரிய அளவில் இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் சொல்கிறேன், பெரிய அளவுக்கு இல்லை. அவங்க தான் மார்க்கெட் ஷேர் அதிகமாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸும் கியா கார்பரேஷனும் இப்படி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிளை லான்ச் பண்ணணும் 2026-27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பாட்டு டாப் செல்லிங் பிராண்ட்ஸ் இந்த மிட் சைஸ் கிரெட்டா எஸ்யூவியை இந்த டைப்பில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. மேபி 2026-2027 அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைப்ரிட் எஸ்யூவி காசை. ஸோ இது வந்து ஹிண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதிர்ச்சி செய்தி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புனேயில் 477 ஃபார்மசிட்டிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குதா, ஆப்ரேஷனல் வித்தவுட் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எஃப்டிஏவோட இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 477 புனேயில் இருக்கிற ஃபார்மசிட்டிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து ஆப்ரேஷனல் வித்தவுட் ஃபார்மசிஸ்ட், அதாவது ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்ஷன் மூலமாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 405 மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவர்லி ஷட் டவுன் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் 477 ரீட்டெயிலும் இருக்குது, ஹோல்சேல் மெடிக்கல் பிஸ்னஸும் இருக்குது. ஏன்னா இந்த மெடிக்கல் பிஸ்னஸே வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா பீப்புளோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ அது படி பார்த்தீங்கன்னா 1940 ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் படி இவங்க வந்து இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மெடிக்கல் பிஸ்னஸ், அதாவது இந்த ஃபார்மசிட்டிக்கல் ஆப்ரேஷன் இல்லாமல் ரன் பண்ணுற இந்த மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நிறைய மசாலா ப்ராடக்ட்டுக்கு மேலே இந்த எத்திலீன் ஆக்சைடு கலக்கிறாங்க, கேன்சர் வர வேதிப்பொருள் கலக்கிறாங்க, இதனால கேன்சர் பரம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு நெஸ்லேவே இதில் வந்து மாட்டினாங்க அந்த செர்லாக் ப்ராடக்ட்டில். அடுத்து MDH எவரெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த பதாஞ்சலியில் ஏதோ இவங்க மிஸ்லீடிங் ஆட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது இப்போ புனேயில் இவ்வளோ ஃபார்மசிட்டிக்கல் ஸ்டோர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாட்டு மெடிக்கல் விஷயத்தில் கொஞ்சமே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட்டு. இந்த உத்தராகண்ட் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட கேள்விக்கு அப்புறம், ஏன்னா இவ்வளோ நாள் உத்தராகண்ட் கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரில, இவங்களும் லைசன்ஸ் கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உத்தராகண்ட் கவர்மெண்ட்டும். ஸோ பாபா ராம்தேவை கூட்டு சுப்ரீம் கோர்ட்டு நல்லாவே கண்டனம் தெரிவித்த பிறகு இப்போ பதாஞ்சலி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து உத்தராகண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட 14 பதாஞ்சலி ப்ராடக்ட்ஸுக்கான லைசன்ஸை உத்தராகண்ட் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பதாஞ்சலி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. இதுக்கு எல்லாமே காரணம் சுப்ரீம் கோர்ட்டு தான். அவங்க வந்து இவங்க பண்ண தப்பு எல்லாமே தோலுரிச்சாங்க. ஸோ இப்போ வந்து உத்தராகண்ட் கவர்மெண்ட்டு 4 பதாஞ்சலி ப்ராடக்ட்ஸுக்கான லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், ANQ ஃபினான்ஸ் இவங்க வந்து பை அண்ட் பை கிரெடிட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து PI, இன்னொன்று வந்து PHI. இந்த கிரெடிட் கார்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த PI கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஒன்லி கன்வீனியன்ஸ் இந்த UPI பேமெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து இதில் ஜாயினிங் ஃபீயே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது இந்த பை கார்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு PHI கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டைல் ரிவார்ட்ஸை இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ்க்கும் டொமஸ்டிக் பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ் பேங்கும் என்கியூ ஃபினான்ஸும் சேர்ந்து பை அண்ட் பை கிரெடிட் கார்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பை கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஐ கிரெடிட் பேமெண்ட்டுக்கும், நெக்ஸ்ட்டு இது வந்து டொமஸ்டிக் பர்ச்சேஸுக்கும் இன்டர்நேஷனல் பர்ச்சேஸுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யூபிஐ டிரான்சாக்ஷன் எபோட் 2000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும், 8 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க் அண்ட் ஏஎன்கியூ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் வந்து அப்டேட்டு. என்எம்டிசி பார்த்தீங்கன்னா லம்போரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு 400 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6200 பெர் டன்னாட்டு வச்சுருக்காங்க இப்போ. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஃபைன்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 200 பெர் டன்னுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5260 பெர் டன்னாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M&M மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து அப்டேட்டு. இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2150 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ காரு, நியூ காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லியிருக்காங்க. XUV 3XO அந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,49,000 ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு மாருதி சுசுகி பிரெஸ்ஸா, டாடா நெக்ஸான், ஹியூண்டாய் வென்யூ இதுக்கெல்லாம் காம்படிஷனாட்டு இந்த கார் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் இவங்க வந்து இப்போ வந்து இவங்க நம்பர் 5 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அப்புறம் இவங்க வந்து டாப் 2 பிளேயர்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.